சென்னையை சுற்றி மெட்ரோ வலை, தொழில் நகரங்களை தொட்டு புதிய பயண பாதை, கிளாம்பாக்கம், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர் வரிசையில் ஹொசூர். மெட்ரோவின் அடுத்த மாஸ்டர் பிளானை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். சென்னையின் போக்குவரத்து நெரிசலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டங்கள் வேகமெடுக்க தொடங்கியுள்ளன. கிளாம்பாக்கம், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் 3 புதிய வழித்தடங்களுக்கும், தமிழ்நாட்டின் ஹொசூரை கர்நாடகாவின் பொம்மச்சந்திராவுடன் இணைக்கும் மெட்ரோ திட்டத்திற்கும் ஆலோசனைகள் நடைபெற்று வருகின்றன. முதற்கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் அமைக்கும் பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான மெட்ரோ வழித்தட பணிகள் நிறைவடைந்துள்ளன. இந்த வழித்தடம் ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. பணிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் இந்த வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்குவதற்கான மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்ததும் சேவை தொடங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தாவேக அரசு தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறது. இதில் அனைத்து துறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னை விமான நிலையம் டு கிளாம்பாக்கம், கோயம்பேடு டு ஆவடி பட்டாபிராம், பூந்தமல்லி டு சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட மெட்ரோ திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசுடன் தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. தேவையான ஒப்புதல்கள் கிடைத்த பிறகு அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக தமிழ்நாட்டின் தொழில் நகரமான ஹொசூரை கர்நாடகாவின் பொம்மச்சந்திராவுடன் மெட்ரோ ரயில் மூலம் இணைக்கும் திட்டமும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் கர்நாடகா அரசுடன் தமிழக அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஹொசூர் மற்றும் பெங்களூரு இடையிலான பொது போக்குவரத்து இணைப்பு மேலும் வலுப்பெறும் வாய்ப்பு உள்ளது. சென்னை மெட்ரோவின் விரிவாக்க திட்டங்கள் ஒருபுறம் வேகமெடுத்து வரும் நிலையில் ஹொசூர் பொம்மச்சந்திரா இணைப்பில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக மத்திய மாநில அரசுகளின் அடுத்த கட்ட ஆலோசனை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனிடையே தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் விரைவில் துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.